வெல்கம் டு சிம்பிள் விலாக். வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகும் ரெசிபி என்னென்னா சிறுகீரை பாசிப்பருப்பு தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். கட்டாயம் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி புது சுவையிலான இந்த கீரை தொக்கை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விருப்பமாக எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. அந்தளவுக்கு இது புது சுவையில் இருக்கும். அது கீரை சாப்பிடாதீங்க கூட இது மாதிரி நீங்கள் தொக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுகீரை பாசிப்பருப்பு தொக்குக்கு ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பு அளவு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சிறுகீரையும் பாசிப்பருப்பும் வச்சு எப்படி தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை வச்சுக்கலாம். சட்டியை வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது பாசிப்பருப்பு இதில் சேர்த்திக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். பருப்புக்குள்ளே சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதி வேகுது. பருப்புன்னு நல்லா வெந்து வரட்டும். நாம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். 20 பல் பூண்டு, இதையும் இதோடு சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் இதோடு சேர்த்திக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்தி வச்சு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மசாலா அரைச்சாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது பொடி பொடியாக கட் பண்ண சிறுகீரையை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரை ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இந்த தொக்கு பருப்பு சேர்த்தாமலையும் கீரை மட்டும் வச்சு தொக்கு செய்யலாம். இப்படி பாசிப்பருப்பு சேர்த்தி தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கீரை வேகட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்தி அலசி இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ பச்சை வாசம் போகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இதில் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தொக்கு ஸ்டேஜில் வரப்போகுது. இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சு இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு இதை அந்த தாளிப்போடு சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிச்சு விட்டோம்னா தொக்கு ஸ்டேஜில் வந்துடும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு வாணலி வச்சுட்டு இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்திக்கலாம். தொலியோடு சேர்த்திக்க வேணும். இதில் வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா
கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி கீரையில் சேர்த்திக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2-3 வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த தாளிப்பில் கீரையை வந்து வேக வச்ச கீரை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போது கீரை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான முறையில் ஒரு தொக்கு வந்து கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு கீரை தொக்கு வந்து டேஸ்ட்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும். இப்போது ஒரு நிமிஷம் இதை வந்து எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். நல்லா சுண்டி தொக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட கம கமன்னு ஒரு பாசிப்பருப்பு சிறுகீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பொருளை வச்சு தொக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செம அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் பாசிப்பருப்பும் கீரையும் போட்டு தொக்கு செஞ்சு சாதத்துக்கு விட்டு நெய் மேலே விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான முறையில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு ஒரு தடவை பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.